ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ராகி ரொட்டி தான் பண்ண போகிறோம். அதில் நிறைய உங்களுக்கு டிப்ஸ் சொல்லித்தரேன். ரொட்டி வந்து உடையாமல் செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். நாம் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதிலே உப்பு போட்டு நல்லா வந்து கலக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ராகிக்கு வந்து ரொம்ப கெட்டியாக மாவு பிசையணும் அப்படிலாம் வேணாங்க. நான் சொல்லித்தர மெத்தட்லேயே வந்து பிணையுங்க. இப்போ வந்து தேவையான அளவு வந்து காரத்துக்கு பச்சை மிளகா வந்து போட்டுக்கலாம். இதுலேயே வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை இருந்தாலும் கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கருவேப்பிலை போடல, கொத்தமல்லி தான் வந்து போட போகிறேன். நீங்கள் கருவேப்பிலை வேணாலும் போட்டுக்கலாம். வெங்காயம் அதிகமாக போட்டிங்கன்னா நீங்கள் மாவோடு சாப்பிடையில நல்ல ஒரு டேஸ்ட் வந்து இருக்கும். அதனால தான் வெங்காயம் வந்து நிறையா போட்டுக்கிட்டேன். இதை போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அந்த உப்பு வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் இல்லையா, அதுக்காக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இது கூட மாவு வந்து போட்டுக்கலாம். மாவு போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து தண்ணியாகவே, ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் இந்த பக்குவத்தில் வந்து பிசைங்க. நான் உங்களுக்கு வந்து அது எந்த பக்குவம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு இது வந்து நல்லா வந்து மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் வந்து இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து முதல்லையே வந்து தண்ணி கம்மியாக ஊற்றிட்டு போட்டுக்கோங்க. நான் வந்து முதல்லையே தண்ணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றி பிணைஞ்சிட்டேன். இப்போ வந்து அதுலேயே வந்து கொத்தமல்லி தூவி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ரொம்ப கெட்டியாலாம் மாவு இல்லை, இந்த அளவுக்கு தான் வந்து இருக்குது. இதுவே வந்து போதும். இப்படி பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப வந்து உருண்டையாக தட்டையில் அது வந்து ரொம்ப விரிவாக போட்டு அந்த ரொட்டி வந்து உடையக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள், அதுவே வந்து உங்களுக்கு போதும். இப்போ நம்ம மாவு வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இதை வந்து ஊற வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க. இப்போ கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா இந்த மாவில் கொஞ்சம் அள்ளிட்டு இன்னும் கொஞ்சம் அதிலேயே போட்டுட்டு இப்படியே கையை வச்சு நம்ம வந்து இப்படி தட்டி விட்டுறலாம். ஒன்றும் நம்மளுக்கு தேவையில்லை, தண்ணியை தொட்டு தான் வந்து கையை நினைக்கணும் அப்படிலாம் தேவையில்லை. சும்மா அப்படியே போட்டு நினச்சிடுங்க. ஏன்னா இந்த மாவு வந்து ஆல்ரெடி வந்து லைட்டாக தண்ணியாக தான் வந்து இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வந்து அவிய விடலாம். இப்போ நிறைய பேருக்கு இந்த ராகி மாவில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ரொட்டி வந்து பிய்யாமல் வரணும். அதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு நான் உனக்கு அருமையான டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதாவது இங்கே பாருங்கள், இப்போ ராகி வந்து நல்லா விரிஞ்சு வந்துருச்சு. இந்த இதில் நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு கவுத்திடுங்க. கவுத்திட்டு இப்படி உல்ட்டாவாக திருப்பினீங்க அப்படின்னா அந்த ரொட்டி வந்து வந்துடும். அதை வந்து அப்படியே நான் செய்கிற மாதிரியே இப்படியே போட்டுட்டு அப்படியே நீங்கள் திருப்பி வந்துடும். இப்படியே அது கூடவே அப்படியே மாற்றிடுங்க. அவ்வளோதான், ரொட்டி உடையாமல் உங்களுக்கு சூப்பராக வந்துடும். இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் அதிலேயே ஊற்றிட்டு இன்னொரு 5 நிமிஷம் வந்து வேக விடலாம். ராகிக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ரொட்டி வந்து ரெடி ஆகணும் அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் கிட்ட வேணும். அப்போ தான் வந்து நல்லா மொறுமொறுன்னு வந்து ரெடி ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு ராகி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ்ஷாக வந்து நம்ம தேங்காயும் வெல்லம் வந்து எடுக்க போகிறோம். உங்களுக்கு இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கருப்பட்டி கூட வச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.